ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இதை நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக, அதுவுமே ஒரு 10 to 15 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க இந்த வெஜிடபிள் பிரியாணியை. நீங்கள் இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா நல்லா வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி விட்டு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் மீடியம் சைஸ் துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டியும் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு வெங்காயம் தக்காளி குழைவாக வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினது இதோட ஒரு 7-8 பீன்ஸ் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் கேரட்டையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அந்த காய் சேர்த்துக்கலாம். இல்லை பீன்ஸ் கேரட் மட்டும்தான் இருக்குன்னா அது மட்டும் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதோட பிரியாணி மசாலா நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான். நீங்கள் கடையில் வாங்கினதோ இல்லை வீட்டில் உள்ளதோ பிரியாணி மசாலா சேர்த்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக இதை டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து விட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் அளவு தண்ணி. நான் இன்றைக்கி நார்மலாக வீட்டில் இருக்கிற ரைஸை நம்ம எப்போவும் குக் பண்ணுற ரைஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்னால் ரேஷியோ வேறு, நார்மல் ரைஸ் அப்படின்றனால நான் 1:2 அப்படின்ற தண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்ததும் நான் இங்கே ஊற வச்ச ரைஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நார்மலாக நம்ம வீட்டில் டெய்லி குக் பண்ணுற ரைஸாங்க, பாஸ்மதி ஜீரக சம்பா ரைஸ் கிடையாது. தண்ணி இல்லாமல் இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே குக்கர் விசில் போட்டு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். இதை ஒரு 2 விசில் விட்டாலே போதும், ரொம்ப விசில் விட தேவையில்ல. ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இதையே நீங்கள் தம் போட்டு கூட குக் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிரியாணி நல்லா சூப்பராக வந்துருச்சு. சைட்லேருந்து கிண்டி விடுங்க. அவ்வளோதான், நல்ல உதிரியாக அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு நிறைய பொருட்களும் தேவையில்லை, ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.